ஹாய். இப்போ பார்த்தோம் அப்படின்னா காலைக்கு வெண்பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ தான் அடுப்பில் வச்சு விட்ருக்கேன். ஏன்னா திடீர்னு என்னமோ வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை வந்துடுச்சா, அதனால் அது இந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. காலையில் டீயை ஃபஸ்ட்டு குடித்தாதான் நமக்கு அடுத்த வேலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பக்கம் டீ போட்டிருக்கேன். இதை ஆற்றிட்டு பார்க்கலாம். ஃபோன்லாம் காலையில் பார்க்க வேண்டாம், போ. நீ ஃபர்ஸ்ட் பால் குடிச்சியா? போய் பால் குடிச்சாதான் ஃபோன், இல்லைன்னா பாப்பாவுக்கு ஃபோன் கிடையாது, போ. இந்த பிள்ளைங்களாம் எப்படி தான் ஃபோன் பார்க்க பழகிறாங்களோ தெரியல. ஃபோனே கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் எங்கேயாவது ஃபோன் எடுத்துகிட்டு வந்து அம்மா ஃபோனை போட்டுக்கொடுன்னு ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணி எடுத்துடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் சுத்தமாக முடியல. ஃபோன்னு நச்சு பண்ணி எடுத்துடுறா. கொஞ்ச நேரம் உட்கார வச்சாதான் நம்ம சமையலை முடிக்க முடியும்னு ஃபோனை போட்டு கொடுத்துட்டு ஒரு பக்கம் பொங்கல் ரெடி ஆகிட்டு இருந்தது, ஒரு பக்கம் சாம்பார் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்களும் ஆளை காணோம், எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்த்தா சாங் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, நான் பாட்டு போட்டு விட்றேன், பாட்டு போட்டுட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களா. சரி, போட்டுட்டு தான் வாங்களே, வேலையை பார்க்கலாம், சீக்கிரம் முடிக்கலாம், நான் மதியம் லன்ச் வேலை ரெடி பண்ணணும் வாங்கன்னு கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. வந்தோடனே இந்த பக்கம் சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொங்கலையும் தாளித்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா இவங்களும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த பெட் கவர்லாம் நீட் பண்ணி வைக்கிறது, பெட்ஷீட் மடித்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்களா. நான் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறமா மதியம் சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பும் உருளைக்கிழங்கும் வேக போட்டு வச்சுருந்தேன். அதையும் சைட் பை சைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி அதை நான் வீடியோவில் எடுக்கலை, ஆனால் அந்த சாம்பாரையுமே நான் முடிச்சிட்டேன். அதையும் முடிச்சதுக்கப்புறமா ஊர்லேருந்து கொஞ்சம் புளியெலாம் கொடுத்து விட்டுருந்தாங்க இவங்க அம்மா. சரி, அதுவும் நெய்யும் கொடுத்து விட்டுருந்தாங்களா, அதெல்லாம் எடுத்து செட்டில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளி பாக்ஸில் போட்டு அமுக்கி வச்சேன். அப்பயும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட வெளியில் வச்சாவே சேஃப்டியாக இருக்க மாதிரி இருக்கா, அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு புளியை முடிஞ்ச அளவுக்கு டப்பாவில் போட்டு நல்லா அமுக்குன்னு அமுக்கி ஒரு வழியாக புளியை செட்டில் பண்ணிட்டேன். அப்புறம் நெய் ஒரு சம்பளத்தில் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதையும் பழைய நெய் ஊற்றி ஒரு நெய் டப்பாவில் வச்சுருந்தேன்னா அதையும் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஒரு பக்கம் செட்டில் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் ஊர்லேருந்து கொண்டு வந்ததெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். அப்பாடி ஒரு வேலை முடிஞ்சிச்சுடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரின்னு அதெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்டா அப்புறம் இவங்களும் வந்துட்டாங்க. பாப்பாவுக்கு இன்றைக்கி வழக்கத்தை விட இன்றைக்கி பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தாலும் அவ்வளோ நல்லா சாப்பிட்டா. அப்புறம் இவங்களும் சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. சரி, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சாப்பிட்டு கீழே போயாச்சு. கீழே போய் ஃப்ரெண்ட்ஸோடு பேசி இந்த டேவும் ஒரு வழியாக சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.